ஆப்கி அதாலத்துல முகமது அசருதீன் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, அவர் தன்னோட வைஃப் பேச்ச மட்டும்தான் கேட்பாரு. அசார் சார், முராதாபாத் மக்கள் கிட்ட நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க பிஜிலி கொடுப்பேன்னு. அப்ப மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, பிஜிலி உங்க வைஃப் இல்லையா அப்படின்னு. இப்போ நான் ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, அவங்க என் கூட நிறைய கேம்பெயினிங் பண்ணியிருக்காங்க. கேம்பெயின் பண்ணதுனால அவங்களுக்கும் என்னோட வெற்றியில ஒரு பங்கு இருக்கு. நிறைய இடத்துக்கு போனாங்க, அவங்களும் இதே ப்ராமிஸ் தான் பண்ணாங்க. அவங்க எங்க போனாலும் மின்னல் மாதிரி போவாங்க. ஸோ பிஜிலி வரதானே செய்யும். அப்ப மக்கள் இதைத்தான் கேட்கறாங்க, உங்க வாழ்க்கையில பிஜிலி வந்துட்டாங்க. ஆமா, ஆனா முராதாபாத்ல எப்ப வரும்னு. வரும், கண்டிப்பா வரும். இன்ஷா அல்லாஹ் இந்த 5 வருஷத்துல எங்களோட முயற்சி அதுதான். சீக்கிரமா கரண்ட்டை கொடுக்க முயற்சி பண்ணுவேன். இதை பாருங்க, நான் எம்பி ஆகும் போது 10 இருந்து 12 மணி நேரம் கரண்ட் ஆஃப்ல இருக்கும். ஆனா இப்போ 6 மணி நேரம் தான் கரண்ட் கட் ஆகுது. ஒரு வாரத்துல இவ்வளோ வேலை நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் வேலை நடக்கும் கண்டிப்பா. நான் இப்படி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். அதாவது உங்களுக்குள்ள ஒரு இதய துடிப்பு இருக்கத்தான் இருக்கு, ஆனா அது துடிக்கிறது ஒன்லி ஃபார் சங்கீதா பிஜ்லானிக்காகன்னு. இல்ல, நான் அவங்க பேச்சை கண்டிப்பா கேட்பேன், கேட்கலன்னு சொல்ல. ஆனா அவங்க எப்பவும் தான் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நீங்க ரிவர்ஸா சொல்றீங்க. அவங்களோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, நான் அவங்க பேச்சை கேட்க மாட்டேன், அவங்க இஷ்டத்துக்கு தான் செய்வேன் அப்படின்னு. சரி, பப்ளிக் இப்ப சொல்லுங்க, நீங்க உங்க ஒய்ஃபோட பேச்சை மட்டும்தான் கேட்பீங்களா? நான் சொன்னேன்ல, நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல, கேட்பேன். கேட்க வேண்டியதை கண்டிப்பா கேட்டு தான் தீர்வேன். அப்புறம் எந்த விஷயத்துல ஆர்குமெண்ட் வருமோ அதுல கண்டிப்பா வரும். அடிக்கடி ஆர்குமெண்ட்ஸ் நடக்குமா? அப்போ ஓ, நீங்க எப்பவும் சரண்டர் ஆயிடுவீங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானே. பொண்ணுகிட்ட ஆம்பளை எப்பயுமே சரண்டர் ஆயிடுவான், உங்களுக்கு தெரியும்ல. உங்களோட பால்ய நண்பர்கள் கிட்ட நான் பேசினேன். அவங்க கூட சின்ன வயசுல நீங்க சைக்கிள்லாம் ஓட்டி இருக்கீங்க, கிரிக்கெட் ஆடி இருப்பீங்க. அவங்கெல்லாம் சொன்னாங்க, அசார் ரொம்ப சிம்பிளான ஆளு, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிரிக்கெட்டு, நமாஸு, அப்புறம் வீடு, இவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இப்போவும் அதுதான், சிம்பிளா தான் இருக்கேன். உங்க எதிரில் உட்காந்துருக்கேன்ல. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, என்னோட நேச்சர்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இல்ல, உங்க குறிப்பா என்ன சொன்னாங்கன்னா, சங்கீதா உங்க வாழ்க்கையில வந்ததுலேருந்து நீங்க ரொம்ப ஸ்டைலிஷா மாறிட்டீங்கன்னு. உங்க ஃபேஷன் அவுட்லுக் மாறிடுச்சு, நீங்க ட்ரெஸ் பண்ற ஸ்டைல்லாம் மாறி போச்சு, உங்களோட லுக்ஸ் மாறிடுச்சு, நீங்க ஹீரோ விஷயம். நான் எங்க ஹீரோ ஆனேன்? ஹீரோ ஆனா படத்துல இருந்திருப்பேன். நான் ஹீரோ ஆயிருந்தா ஃபிலிம்ஸ்ல இருந்திருப்பேன். ஆக்சுவலா நானும் அவங்க கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். ஆக்ட்ரஸ்க்கு அவங்க கிட்ட டிசைனர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்பவும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நல்லா தெரியும். ஸோ நான் கண்டிப்பா அவங்க கிட்ட கத்துக்கிட்டேன். நானும் அவங்களுக்கு கத்து கொடுத்தேன். அவங்க உங்களுக்கு என்ன கத்து கொடுத்தாங்க? அவங்க எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்டைல்னு சொல்லலாம். கொஞ்சம் ஸ்டைல், அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணுற விதம், அப்புறம் அவங்களும் என்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டாங்க, நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, நீங்கள் என்ன கற்றுக் கொடுத்தீங்க? அவங்களுக்கு நான் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் எப்பயுமே ஒரு சில்லி பாயிண்ட்ல இருப்பேன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நான் சில்லி பாயிண்ட்ல தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன்னு சொன்னேன். ஆனால் இது உண்மைதானா? அவங்க உங்க வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அது எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் எதுவுமே வரல. கிரிக்கெட் விளையாடும் போது அதே தான். ஐ மீன் கிரிக்கெட் நிறைய முன்னேற ஆரம்பிச்சது. ஏன்னா டிவிலையும் நிறைய காமிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா 93, 94க்கு அப்புறம் நிறைய கேம்ஸ் இந்தியன் டீமுக்கு நிறைய சேனல்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. அதனால கிரிக்கெட் டெவலப் ஆச்சு, நல்லா இன்னும் கூட நல்லா டெவலப் ஆச்சு. மக்கள் எல்லாரும் டிவியில் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுவும் உண்மைதானா? நீங்க கொஞ்சம் ஷை டைப்பு, ரொம்ப வெக்கப்படுவீங்க, கம்மியான மக்கள் கூட தான் இருப்பீங்க, திடீர்னு நிறைய மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் இப்போ கூட ஷை தான், கம்மியான ஆளுங்களை தான் சந்திப்பேன். இப்போ கூட அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. நான் அவங்கள மட்டும்தான் சந்திப்பேன். ஏன்னா விளையாடுறப்போ அவ்வளோ சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா கிரவுண்ட்ல இருந்து ரூம்ல இருந்து ஃபங்க்ஷன் அவ்வளோதான் இருக்கும். நீங்க ஒரு ஃபிலிம் ஸ்டாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு என்ன காரணம்? பாருங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் சின்னவனா இருந்தப்போ எங்க அம்மா ஒரு கதை சொன்னாங்க. எங்க அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கண்ணா நீ பஜாருக்கு போய் இதை வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. பஜார்ல இருந்து அப்போ நான் வாங்கிட்டு வரலான்னு பஜாருக்கு போயிருந்தேன். அந்த டைம்ல நான் தாத்தா கூட இருந்தேன். அப்போ நான் படம்லாம் பார்க்கக்கூடாது, என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த டைம்ல கிராமத்தில் ஷோலே பிக்சர் ரிலீஸ் ஆயிருந்தது. ஒரு இடத்துல டைலாக் கேட்டுச்சு, நான் நின்று கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மா வேலைக்காரனை போய் பார்த்துட்டு வா, அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு இருக்காங்க. அப்போ எனக்கு எதுவுமே தெரியல. முன்னாடி வேலைக்காரன் வந்தாரு, என்னை தாண்டி போனாரு, அப்புறம் அப்படியே போயிட்டாரு. ஆனா அவர் எதுக்கு வந்தாருங்கிறத பத்தி நான் யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு நல்லா அடி விழுந்தது. ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் நடந்தது எனக்கு.
சோ உங்க அம்மா நீங்க படம் பார்த்ததுக்காக உங்களை அடிச்சிருக்காங்க. ஆனா நீங்க ஆமா. படத்துல நடிச்சவங்களே வீட்டுக்கு மருமகளா கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. அப்படியும் சொல்லலாம். இது நல்ல விஷயம் தான். அப்புறம் நான் சங்கீதா அவர்களோட ஒரு இன்டர்வியூவை படிச்சேன். அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அப்போ உங்களை பார்க்கும்போது நீங்க 2 பேரும் ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணீங்களாம். அப்போ உங்களுக்குள்ள எந்த விதமான ஃப்ரெண்ட்ஷிப்போ வேற ஏதாவது விஷயமோ ஒன்றும் கிடையாதுனாங்க. அந்த நேரத்துல நான் ரொம்ப யங்கு. நான் ரொம்ப ஷையான பையன். நீங்க சொன்ன மாதிரி நான் ரொம்ப வெட்கப்படுவேன் அந்த டைம்ல. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெதுவா உங்களை பத்தி நிறைய நியூஸ் பேப்பர்லாம் வர ஆரம்பிச்சுது. அசாருக்கு சங்கீதாவோட ரொமான்ஸ் போயிட்டு இருக்குன்னு. அதனால உங்க ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆச்சா? நீங்க சொல்றது சரிதான். அந்த டைம்ல மீடியா தான் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, உங்க மனசுல ஏற்கனவே இருந்தது, மீடியா அந்த துடிப்பை ஆமா, அவங்க தான் வெளியுலகத்துக்கு ஆரம்பிச்சாங்க. மக்கள் இப்ப இவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். நீங்க அஜய் சார், நீங்க சங்கீதா மேடம் லவ் பண்ணும்போது, அதாவது காதலிக்கும் போது, அப்படியே உங்களுக்கு விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடுச்சு? கண்டிப்பா இல்ல. வேணும்னா நீங்க ரெக்கார்டை ஒரு தடவை திரும்பி பாருங்க. நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிரும். அந்த டைம்ல எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்கேன், எவ்வளவு ஹண்ட்ரட்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கேப்டன்சில இருந்து 97 96ல நீக்கினாங்க. மறுபடியும் கேப்டன் ஆகி 2 வருஷம் இருந்தேன். அந்த நேரத்துல நான் 8 to 10 டோர்னமெண்ட்ஸ் ஜெயிச்சேன். ஆனா என்னோட வருத்தம் ஒண்ணுதான், நான் வேர்ல்டு கப்ல ஜெயிக்கல. அது ஒண்ணுதான் வருத்தம். கிரிக்கெட்ல என்னோட வருத்தம் அதுதான். நீங்க எங்க மனசு கூட இல்ல, ஜெயிச்சிட்டீங்க. எங்கிட்ட அவர் குறிப்பா என்ன சொன்னாருன்னா, எந்த அசருதீன் 156 கேட்ச் பிடிச்சு உலக ரெக்கார்ட் பண்ணாரோ அந்த அசருதீனை சங்கீதா கேட்ச் பிடிச்சிட்டாங்க. உண்மைதான். ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு இதுவும் தெரிஞ்சது, உங்களுக்கு ஓல்டு ஃபிலிம் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும், அது முக்கியமா சேட் சாங்ஸ் தான் பிடிக்கும்னு. ஆமா, உண்மைதான். இதுக்கு முன்னாடி பாட்டுல நிறைய மீனிங் இருக்கும். ஆனா இந்த காலத்து பாட்டுல மீனிங் இல்ல எதுவும். அதாவது நீங்க ஸோ ஆரம்பத்திலிருந்து சின்ன சின்ன டேப் ரெக்கார்டர் இருக்கும் என்கிட்ட. நாங்க அதை தான் கேட்போம். என் மனசுல அதுதான் பதிவாயிருக்கு. ஆனா சங்கீதாக்கு அப்படிப்பட்ட பாட்டுகள்லாம் பிடிக்காதாமே? ஆமா, பிடிக்காது. அதனால நானும் அந்த பாட்டே போட மாட்டேன். இப்ப நீங்க அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை போடுறீங்களா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை தான் பாடுவீங்களா? இப்பெல்லாம் பாட்டு எதுவுமே கேட்கறதே இல்ல. அரசியல்ல வந்ததுலேருந்து பாட்டு கேட்கறது இல்ல. இப்ப என் மூளையில இருக்கிறது இது ஒண்ணுதான். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அது மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பெரும்பாலும் நான் அதை பத்தி தான் யோசிப்பேன். நீங்க நிறைய கஷ்டமான காலகட்டத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஒரு நேரத்தில் நீங்க பேங்க்ல வேலை செஞ்சீங்க. அப்போ உங்களுக்கு சம்பளம் 800 ரூபாய் தான். அப்போ உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க கூட நீங்க கிரிக்கெட் ஆடுவீங்க. அவங்க கூட சைக்கிள்லாம் நிறைய ஓட்டி இருக்கீங்க. அவங்களெல்லாம் இன்னைக்கும் நீங்க சந்திச்சு அவங்களெல்லாம் பார்க்கறது உண்டா? ஆமா, சந்திப்பேன். பழைய நண்பர்களை நான் எப்பெல்லாம் ஹைதராபாத் போறேனோ அப்பெல்லாம் அவங்கள சந்திப்பேன். ஆனா சில பேர் வெளியூருக்கு போயிட்டாங்க, சில பேர் இங்கேயே வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. நான் காலேஜில் படிக்கும் போதும் ஸ்கூலில் படிக்கும் போதும் அவங்க கூட நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்கேன். அவங்கள ஒருத்தர் என் கூட கேம்பெயினிங்க்கு கூட வந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் பேரு பவன். வீட்டில் கிரிக்கெட்ல கான்சென்ட்ரேட் பண்ண சொன்னாங்களா, இல்ல படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண சொன்னாங்களா? இல்ல, வீட்டில் என்னை எப்பவும் யாரும் தடுத்ததே இல்லை. நான் நல்லா கிரிக்கெட் விளையாண்டதுனால என்னை எப்பயுமே என்கரேஜ் தான் பண்ணாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் நிஜாம் காலேஜில் கிரிக்கெட் விளையாடும் போது அப்பா வேலைக்கு போகும்போது அந்த வழியாக தான் போவார். அவர் எப்பெல்லாம் ஆஃபீஸ்க்கு போவாரோ அப்போ கிராஸ் பண்ணும்போது நான் விளையாடுறத பார்ப்பாரு. எங்கள் நிஜாம் காலேஜ் பேட்டிங் நடக்குதான்னு. அப்போ அவர் அங்கேயே வந்து பார்ப்பாரு. பாதி மேட்ச் முடிகிற வரைக்கும் நின்று பார்த்துட்டு போவார். பார்த்துட்டு ஆஃபீஸ் போவார். அப்புறம் என்னோட கிராண்ட் ஃபாதர் அவர் எப்பயுமே மேட்ச் பார்க்க வருவார். ஸோ உங்களுக்கு எப்படி என்கரேஜ்மெண்ட் கிடைச்சதோ அதே மாதிரி உங்க பசங்களையும் நீங்க என்கரேஜ் பண்றீங்களா? கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுவேன். நான் எப்பயுமே யாரையும் ஃபோர்ஸ் பண்ணதில்லை. நான் பசங்க கிட்ட இதுதான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் கிரிக்கெட் விளையாடுங்க. ஒருவேளை நான் விளையாடுறேன்னு நீங்க இதை நினைக்க வேண்டாம். அப்பா விளையாடுறதுனால நானும் விளையாடணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நல்லா விளையாட ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா. இப்போ என்னோட 2 பசங்களும் விளையாடுறாங்க. இல்ல, அவங்க எப்படி ஆடுறாங்க, அவங்க கேம் எப்படி இருக்கு? அவங்களோட கேம் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒருத்தன் லெஃப்ட் ஹேண்ட், இன்னொருத்தன் ரைட் ஹேண்ட். பெரிய பையன் கொஞ்சம் அட்டாக்கிங் பிளேயர். என்னை விட பெரிய பிளேயரா வரலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு நாள் அவங்களும் நல்ல பெரிய பிளேயரா வருவாங்கன்னா? அது அவங்களோட உழைப்பை பொறுத்து இருக்கு. உழைப்பும் கன்சிஸ்டன்சியும் இருந்தா கண்டிப்பா அவங்க மேட்ச்ல செலக்ட் ஆவாங்க. அவங்களுக்கு உங்க கோச்சிங் கிடைக்குதா? ஆமா, நான் அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க கோச்சிங்கோட ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். பாருங்க, என்னோட கோச்சிங் கரெக்டா தான் இருக்கு. ரிசல்ட் அவங்களோட வேலை. நான் அவங்களுக்காக போய் விளையாட முடியாது. ஆனா இப்போ அவங்க ரொம்ப நல்லா கத்துக்கிட்டு விளையாடுறாங்க கேம. ரஜித் அங்கிளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அங்கிள்? ரஜத் அங்கிளை பத்தி சொல்லணும்னா, ரஜத் அங்கிள் இப்போ ரொம்பவே ஃபிட்டா இருக்காரு. நானும் குண்டாயிட்டேன். பாருங்க, என்னோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனா ரஜத் அங்கிள் பாருங்க ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டே இருக்காரு. அவர் ரொம்ப உழைக்கிறாரு. இப்போ பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்காரு.
நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். உங்ககிட்ட இருக்கிற இந்த சுறுசுறுப்பு, இந்த எனர்ஜி, அப்புறம் ஃபேஸில் இருக்கிற ஒரு கம்பீரம். இதோட ரகசியம் இதுதான். என்னன்னா ரொம்ப கண்ட்ரோல்டா என்னோட ஃபுட்டு ஈட்டிங் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும். அப்புறம் நான் நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கேன். இங்கே உள்ள யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. நான் 100 மீட்டர்ஸ் ரன்னிங் பண்ணுவேன். என்னோட 100 மீட்டர்ஸ் ரன்னிங் டைமிங் பார்த்தீங்கன்னா 11.5 to 11.6 செகண்ட்ஸ்குள்ள 100 மீட்டர் ஃபினிஷ் பண்ணுவேன். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இதனால தான் எனக்கு நேச்சுரல் ஃபிட்னஸே இருந்தது. ஆனால் அதுக்கு மேலேயும் நிறைய உழைக்க வேண்டியதாக இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ மீன் இப்போ விஷயம் வந்ததுனால வெளியே சொல்கிறேன். இன்னைய வரைக்கும் எனக்கு கை வலி, கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி எதுவுமே ஆனதில்லை. அப்பப்போ பேக்கில் மட்டும் கொஞ்சம் வலிக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, ஆரம்பத்திலேருந்தே நான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். மக்கள் ஃபிட்னஸை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஒரு 10-15 நாள் பண்ணுவோம், அப்புறம் ஃபிட் ஆகிடுவோம். ஆனால் அப்படி கிடையாது. ஃபிட்னஸ்ங்கிறது ஒரு லைஃப் டைம் ஹேபிட்டாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் கொஞ்ச நாள் விட்டு கொஞ்சம் கேப் விட்டு பண்ணீங்கன்னா அதனால எந்த யூஸுமே கிடையாது. ஸோ இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஃபிட்னஸ் இஸ் லைஃப் லாங் ஹேபிட்னு. நீங்கள் இது எல்லாத்தையும் லைஃப் லாங் ஹேபிட்டாக மாற்றிக்கிட்டீங்க. உங்கள்கிட்ட நாங்கள் ஃபிட்னஸை நிறையா பார்த்துருக்கோம். நீங்கள் கிரிக்கெட் ஆடும்போது கூட மைதானத்தில் நீங்கள் கீழே விழுறதெல்லாம் நாங்கள் பார்த்ததில்ல. ஆனால் இந்த கால கிரிக்கெட்டர்ஸை பார்த்தீங்கன்னா அதில் மேக்ஸிமம் பிளேயர்ஸ் அடி வாங்கி மைதானத்துக்கு வெளியே வந்து உட்காந்துடுறாங்க. ஆமாம், இப்போல்லாம் கிரிக்கெட்டு ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, பிளேயர் கொஞ்சம் இன்ஜூர்ட் ஆனாலும், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அந்த இன்ஜுரிக்கு ஒரு 2 நாள் ரெஸ்ட் விட்டாலே அது க்யூர் ஆயிரும், ரெக்கவர் ஆயிரும். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, பிளேயர் இப்போ அன்ஃபிட்டாக இருந்தாலும் அவங்க மேட்ச் விளையாடுறாங்க. அதனால அவங்களோட இன்ஜுரி வேற ரொம்ப அதிகமாயிருது. அவங்க நினைக்கிறாங்க, ஒரு வேளை விளையாடாமல் இருந்தால் அவங்க இடத்துல வேற யாராவது வந்து விளையாண்டாங்கன்னா மறுபடியும் இவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் காரணம். ஒருவேளை அவங்க ஒரு நல்ல பிளேயராக இருந்தா, அவங்க நல்லா விளையாடுறாங்கன்னு அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தா, டீமுக்கு சொல்லி ஆகணும், எனக்கு இன்ஜுரி ஆயிருக்கு, நான் இந்த மேட்ச் விளையாட முடியாதுன்னு. இதனால டீமுக்கும் நன்மை, அப்புறம் உங்களுக்கும் நன்மை. அப்புறம் பெரும்பாலும் இப்போ இன்ஜூர்ட் ஆகும்போது நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, பிளேயர்ஸ் அவங்க யோசிச்சாகணும் தான் ஒரு நல்ல பிளேயர்னு. அப்புறம் அவங்க வருஷம் பூரா இந்தியன் டீமுக்கு விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா அப்போ அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் பண்ணணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் அதிகமானாலோ இல்லை கம்மியானாலோ இன்ஜூர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஹீர் கானோட இன்ஜுரி எடுத்துக்கங்க. அது பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நடந்துருச்சு. அவரு விழுந்தாரு, தவறுதலா ஷோல்டர் மேலே அடிபட்டுருச்சு, ஷோல்டர் மேலேயே விழுந்துட்டாரு. அந்த இன்ஜுரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் பிளேயர்ஸ் இன்ஜுரி வராமல் அவங்களே தான் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். எந்த பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கஸ்லோகி ரொம்பவே ஃபிட்டாக இருப்பார். அப்புறம் பேவ் ரிச்சர்ட் கூட ஃபிட்டாக இருப்பார். அப்புறம் கபிலன் பார்த்தீங்கன்னா எல்லாரை விட ஃபிட்டஸ்ட். எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்பவே ஃபிட்டு. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, 94 மேட்ச் விளையாடும் போது அந்த நேரத்தில் ரன்னிங் பிட்வீன் ஓடும்போது அவர் எங்களுக்கு ஈக்குவலாக எப்பவுமே சரிசமமாக ஓடுவார், எங்களுக்கு ஈக்குவலாகவே இருப்பார். அப்புறம் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் கூட ரொம்பவே ஃபிட்டாக இருப்பாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீமில் கைஃப் ரொம்ப ஃபிட்டான பிளேயர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு பெருசாக வாய்ப்பு கொடுக்கறதில்ல. ஆனால் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.